அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. பத்திரிகை.com நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களுடன் மிக சிறப்பான ஒரு பதிவுங்க. சிம்மராசி நேயர்களுக்கு சனி பகவானுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, 8ஆம் இடத்துக்கு போகக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் தெரியும். அஷ்டமத்து சனி திருக்கணிதப்படியே அப்படின்னு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் வேற வாக்கியத்துலேயும் வாட்ட போகிறாரா மேடம் அப்படிங்கிற கேட்குறது, நீங்கள் மனசுக்குள்ளே பேசுகிறது எனக்கு கேட்குதுங்க. இப்போ சிம்மராசி பார்த்தீங்கன்னா, தைரியம் தன்னம்பிக்கை எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் இங்கே சூரியன் ஆச்சுங்க. செவ்வாவும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் வச்சுங்களேன். ஆனாலும் சனி பகவான் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பிரேக் போட்டு நிற்பாங்க பார்த்தீங்களா. வேகமாக வண்டி போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன், சடன் பிரேக் போடுற மாதிரி தான். இந்த சின்ன பிரச்சனைலாம் இல்லைங்க, நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்கங்க. அஷ்டமத்து சனிக்கு அப்படிங்கிறது வரக்கூடாது. ஆனாலும் உங்களை சின்னதாக ஒரு குலுக்கி விட்டுட்டு போவார். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்க சனி பகவானுடைய அமைப்பு, ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பிலேருந்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்தி ஆரோக்கியத்தை அல்லது உங்களுடைய ஐஸ்வர்யத்தை, அதாவது நிறைய சம்பாரிச்சிட்ருக்கேங்க, ஒரு 15 லட்சம் மாதம் வந்துட்டுருக்கோம், இப்போ எப்படி வரும் அப்படி சட்டன்னா அப்படியே ஒரு குறை வரக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் செய்ய மாட்டார். ஒரு பாடத்தை, ஒரு படிப்பனையை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான். ஏன்னா நியாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும். அதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தர்ம சிந்தனையாக இருக்கணும். அப்படியே ஒரு அகங்காரமாக நம்ம அப்படியே திமிரு காட்டணும்னு வச்சுக்க, ஒரு கொட்டி உட்கார வச்சுருவார். அவருக்கு மட்டும்தான் கிரகத்திலேயே அத்தனை ஆதிக்கம் உண்டு சனி பகவானுக்கு அப்படின்னு. ஏன்னா ஈஸ்வரனுடைய பட்டம் பெற்றவர் அந்த கிரகம் மட்டும்தானங்க. அப்போ சனி பகவானுடைய தாக்கம் உண்டு. பயப்பட வேண்டாம். நிறைய பேர்த்துக்கு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் நம்மளுடைய ஜனன ஜாதகம் நல்லா இருந்தால் யோகத்தை கொடுப்பார். வீடு மாற்றம், இடமாற்றம், திருமணம் மட்டும் நல்ல நிறைய விஷயங்கள் பொருத்தம் கரெக்டாக இருக்கா, பொறுமையாக எடுங்க. ஏன்னா இந்த அஷ்டமத்து சனியில் திருமணமானவங்க எல்லாத்துக்கும் என்னென்னா, கஷ்டத்தை கொடுத்துருவார், பிரிவினையை கொடுத்துருவார், சரியான பேர் அமையாதுங்க. அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு இப்படி எல்லாம் நமக்கு வரன் அமையணும் அப்படின்னு ஒரு கற்பனையில் இருப்பீங்க. அந்த வரன் அமையக்கூடிய அமைப்பில் எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கல்யாணம் ஆகி அந்த குடும்பம் அப்படிங்கிறது நுழையும் போது இத்தனை குறைபாடுகள் நமக்கு தெரியவே போச்சே அப்படின்ட்டு கேரக்டர் தெரியாமல் போயிடும். அந்த அளவுக்கு நம்மளை அறியாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்ம என்ன ஆயிருங்க, பிரச்சனைகளை அந்த ஃபேமிலியில் சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். நம்ம அடங்குவோமா, நம்ம கொஞ்சம் பணிவாக போகணுமா, இதெல்லாம் போனால் நல்லாயிருக்கும். அப்படியே வாழ்க்கை அமைஞ்சிட்டாலும் அதை நீங்கள் தான் பக்குவமாக நடந்து நம்மளுடைய காலங்கள், நம்மளுடைய கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறக்கு தான். அதுக்காக 2.5 வருஷம் திருமணம் பண்ணாமல் இப்போ ஒரு 27 வயசு பொண்ணு, 29 வயசு பொண்ணுன்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் இருக்காங்க பொருத்தம் பார்க்க வராங்க. இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த மீனமும் சிம்மம் தான் நிறைய ஜாதகம் பார்க்க வருவாங்க. இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க 3 மாதமாக. அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பில் எந்த விதத்துலேயும் இருக்கலாங்க. தொழிலில் இருக்கலாம், வெளிநாடு போகணும்னு இருக்கலாம், திருமணம் தடையாக கொடுத்துட்ருக்கலாம். எப்போ திருமணம் ஆகுங்க, உடம்பு தொந்தரவு நல்லா இருந்தீங்க, ஒரு சின்னதாக ஃபுட் பாய்சன் போனேன், 1.5 லட்சம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு எந்த ஒரு தண்ணி கூட வயிற்றில் நிற்கல, சாப்பிட்டதெல்லாம் லூஸ் மோஷன் வந்துச்சுங்க போன வாரம் ஜாதகம். அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லைங்க மேடம். ஏன், ஆரோக்கியத்தை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வண்டி வாங்கின கவனமாக இருக்கணுங்க. புது வண்டியெல்லாம் வாங்கிட்டு சர்க்கஸ் பண்ணிடாதீங்க. சிம்மராசி பசங்கள்லாம் எல்லாத்துக்கும் வயதோட்டம் பொறுத்து தான் நம்ம ஜாதகம் பார்க்கணும். அதனால் பேரண்ட்ஸில் என்ன செய்யணும், சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திரம் 1ஆம் பாதம் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இந்த சனிப்பெயர்ச்சி நமக்கு நல்லதை கொடுக்குமா, பிரச்சனையை கொடுக்கணுமா, இனிமேல் செய்யக்கூடிய தொழிலில் ப்ரமோஷன் உண்டா, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போவோமா, கம்முன்னு வீட்டை விட்டு வெளிநாடு வெளியூர் போயிடலாமா,
பெங்களூர் போகலாமா, இதுபோல் நீங்கள் எந்த ஊர் போகிறீங்க, எந்த இடம் போகிறீங்கன்னு கேட்டுக்கணும். அந்த மாதம் மற்ற கிரகங்களுடைய தொடர்பு பெயர்ச்சியை வச்சு தான் உங்களுக்கு நம்ம சொல்லுவோம். அப்போ நமக்கு இந்த அஷ்டமத்து சனி பாடாப்படுத்தும் அப்படிங்கிறத கவனத்தில் அப்பப்போ வச்சுக்கணும். உடல் தொந்தரவு வந்தால் கவனமாக நீங்கள் உடனே போய் மருந்து மாத்திரை இதெல்லாம் எப்படின்னு நம்ம கவனமாக எடுத்துக்கணும். எதையுமே நம்ம கவனத்தோடு நடக்கக்கூடிய ராசி அப்படின்னா முதல்ல யாருன்னா சிம்ம ராசி தான். அரசியல் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில சிக்கல்கள், அவமானங்கள், ஏன்னா ஒரு கோர்ட்டு கேஸ் அளவு கூட கொண்டு போகும். இதெல்லாம் கொண்டு போயிட்டு சரியாக உங்களை வழிநடத்தக்கூடிய அமைப்பை, பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பார். சாப்பாட்டில் கவனம் தேவை. ஏன்னா இந்த தண்ணி குடிக்கிறது, சாப்பாடு சாப்பிட்றது, நேரத்துக்கு இல்லாததெல்லாம் பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் சிம்மராசிக்கு உண்டு. சிலருக்கு அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் பொறுத்து தனிமையை நாடக்கூடிய அமைப்பு வருங்க. இந்த சனிப்பெயர்ச்சி என்ன உங்களுக்கு ஒரு விரக்தி தன்மையை கொடுத்துட்டு அமைதியாக உட்காந்துக்கலாமா, யாருக்கிட்டையும் பேச வேண்டாமா அப்படிங்கிற ஒரு தனிமையை நாடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு. அதுவும் வரும். அதனால் கவனம் அப்படிங்கும் பொழுது நீங்கள் போய் முன்னாடி நிற்கிறது, நீங்கள் தான் நான் எல்லாமே எடுத்து செய்கிறேன்னு சொல்கிறது, இந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டுட்டு கடவுள் நம்பிக்கையோட நம்மளுடைய செயல்பாடு இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னு சின்ன பணிவோட நீங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் எப்படின்னா இந்த 2.5 ஆண்டுமே நீங்கள் பார்க்கணும். ஏன்னா 12ல் குரு வருத, குழந்தை பாக்கியம், இந்த குழந்தைகள்னாலே பிரச்சனை, விரயம். கேது முன்னாடியே உட்காந்து உங்களுக்கு பாடம் சொல்லிக்கிட்டே இருக்கார். அமைதியாரு, சாந்த சொரூபமாயிரு. கேதுவோட ஆதிக்கம் என்னதுங்க? அமைதி, தனிமை, ஆன்மீகம். இதெல்லாம் உங்களுக்கு புதுசாக ஒரு உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக சிம்மராசிக்கு இருக்கும். அதனால் கவனம் தேவை. எலுமச்சம்பழம் இருக்கிறீங்களா, மாலையாக போடுறது காளிக்கு, துர்க்கைக்கு, இதை பண்ணுங்க. சாதமாக செஞ்சு நீங்கள் ஒரு தானம் கொடுங்க. எலுமச்சம்பழ கன்று வாங்கி கோயிலில் நீங்கள் கன்று வாங்கி நடலாம். நீங்கள் குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கோங்க. தட்சிணாமூர்த்திக்கு, எங்கள் சிவன் கோயிலில் இருக்க தட்சிணாமூர்த்திக்கு உங்களுடைய பிறந்த கிழமை அல்லது உங்கள் நட்சத்திரம் அல்லது வியாழக்கிழமை ஒரு அபிஷேக ஆராதனை வஸ்திரம்லாம் கொடுத்து சாத்தி வழிபாடு முழுமையாக எடுங்க. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. தசாநாதன் எந்த சாரம் வாங்கி அப்புறமே நம்ம குச்சனூர் போகலாமா, திருநள்ளாறு போகலாம் அடுத்தது. அதனால் சனி பகவானுடைய தாக்கம் நீங்கவும், உங்களுடைய ஆரோக்கியம் பெருகவும், நல்ல விஷயங்கள் காரியங்கள்லாம் நடக்கவும் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்த்துக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன்.